பொண்ணு வந்து எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துட்டாளா, ஒரு பொண்ணு அங்கே போயிட்டாலா, நம்ம வேலை படிக்கிற வேலை படிக்கிறத மட்டும் பார்த்தா போதும். நம்ம ஒர்க்கு ஜாயின் பண்ணியிருக்கோமா, நம்ம ஒர்க்கை பார்த்தா போதும். அவன் அதை சொல்லிடுவான், அவன் இதை சொல்லிடுவான்னு எதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இது ப்ரோக்ராம்லேயும் நான் தான், ரியல் லைஃப்லேயும் நான் தான். கரகாட்டம் அப்படி சொன்னாலே தவறான கண்ணோட்டத்துல பாக்குறது தான் ஆண்களா இருந்தாலும் சரி மற்றவங்க இருந்தாலும் வராங்க. இப்போ அந்த கரகாட்டத்தை ஒரு கலையா பார்க்காம ஒரு ஆபாசமா பார்க்குற ஒரு சில சமூகத்துல இருக்கிறவங்க தான் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் நீங்க எப்படி சர்வே பண்றீங்க? அவங்கள எப்படி நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க? அவங்கள்ட்ட எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? அவங்களுக்கு எப்படி நீங்க பதிலடி கொடுக்குறீங்க? இதை பத்தி எப்படின்னா, கரகாட்டம் ஆபாசமாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி கிடையாது, நிறைய மாறிடுச்சு. நடந்துட்டு இருக்கிற விஷயங்களையும் இப்போ நாங்கள் தவிர்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நிறைய மாறிடுச்சு, மதிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. இப்போது லேடிஸே புக் பண்ணுறாங்க, வயசானவங்க புக் பண்ணுறாங்க. புக் பண்ணும்போதே ஆபாசமாக ஆடக்கூடாது, ஆபாசமாக பேசக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி தான் புக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது இனி வரும் காலங்களில் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இன்னும் மதிக்கத்தக்க ஒரு விஷயமா. இப்போ கரகாட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் வேற மாதிரி ஒரு உடை அலங்காரத்தோட இருக்கீங்க. இப்போ நேரில் பார்க்கும்போது ஒரு குடும்ப பங்கு அழகாக லட்சணமாக இருக்கீங்க. இப்போ கரகாட்டன்ற அந்த ஒரு கலைக்காக பண்ணுறீங்களா, இல்லை அது விரும்பி தான் நீங்கள் பண்ணுறீங்களா? அது என்னோட தொழில். இப்போ கரகாட்டம் பண்ண அந்த ப்ரோக்ராமில் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? என்ன அவங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? கரகாட்டம் மட்டும் இல்லை, ஒரு பொண்ணு எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துட்டாளா, ஒரு பொண்ணு அங்கே போயிட்டாலா, ஒரு பொண்ணு இங்கே நின்றுட்டாலா, எல்லா இடத்துலையுமே தவறான கண்ணோட்டத்தோட பார்க்க தான் செய்கிறாங்க. அப்படி தவறான கண்ணோட்டத்தோட பார்க்குறவங்களுக்கு நம்மளோட பதில் அவங்க பார்த்துட்டு போயிடணும். அவங்களுக்கு உட்காந்து நின்று பதில் சொல்லிக்கிட்டு, இல்லைங்க நாங்கள் இப்படி பண்ணுவோம், நாங்கள் அப்படி பண்ணுவோம், இந்த பதில் சொல்லாமல் நம்ம அமைதியாக கடந்து போகிறது தான் இதுக்கான பதில். அவங்களுக்கான பதில் கண்டுக்காம போறோம். அப்ப நீங்க கலையை மட்டும் ரசிங்க அப்படி சொல்ல வரீங்க? ஆமாம், கலையை மட்டும் ரசிங்க. ஆமா, எங்களோட வாழ்க்கையில ஆயிரங்கள். ஓகே, ஆயிரம் எங்களை பார்க்க வேணாம், கலையை பாருங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த இருக்கிற மாடர்ன் உலகத்துல நீங்க ஒரு பொண்ணா மற்ற வர சந்ததிகளுக்கு, வர பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுக்கும் பயப்படக்கூடாது. நம்ம வேலை இது. நம்ம ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கோமா, நம்ம வேலை படிக்கிற வேலை படிக்கிறத மட்டும் பார்த்தா போதும். நம்ம ஒர்க்கு ஜாயின் பண்ணியிருக்கோமா, நம்ம ஒர்க்கை பார்த்தா போதும். அவன் அதை சொல்லிடுவான், அவன் இதை சொல்லிடுவான்னு எதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நமக்கு பிடிச்ச விஷயங்கள், ஒரு விஷயம் சரின்னு படுதா, அது பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் அதை சொல்லிடுவானோ, இவன் இதை சொல்லிடுவானோன்னு யோசிக்கவே கூடாது. ஒரு பொண்ணு கண்டிப்பாக யோசிக்கக்கூடாது. நம்மளை ஒருத்தர் சப்போஸ் ஏதாவது ஒரு மூலமாகவோ யாரோ நம்மளை பயமுறுத்துறாங்க, ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா தாராளமாக வெளியே சொல்லணும். கண்டிப்பாக வெளியே சொல்லணும். நம்ம சொன்னால் நம்மளை ஒரு மாதிரி நினச்சிடுவாங்களேன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக வெளியே சொல்லணும். நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல என்ன நடக்குதோ அதை வீட்டில் ஷேர் பண்ணணும். நம்மக்கிட்ட யாரெல்லாம் பேசுகிறாங்க, நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்கங்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சேஃப்டி ரொம்ப இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்ல. ஸோ நம்மளை பற்றின விஷயங்கள் வீட்டுக்கு மேக்ஸிமம் தெரியப்படுத்தணும். நான் இங்கே போகிறேன், இங்கே வரேன், என்ன பண்ணுறேன், வைக்கிறேன், இவங்கெல்லாம் என் கூட இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுமே ஸ்கூல் கேர்ள்ஸுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்க தான், எங்கள் டீச்சர் இவங்க தான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸுக்கு தெரியும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இல்லையா. ஒரு விஷயம் வெளியே சொல்லணும், ஏதோ ஒரு தப்பாக படுது அப்படின்னா அது உடனே வெளியே சொல்லணும். இந்த விஷயம் தப்பாக படுது அப்படின்னா வீட்டில் சொல்லிடணும். நமக்கு யார் ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்களோ அவங்ககிட்ட போய் சொல்லிடணும். ஸோ எதுக்கும் ஒரு பொண்ணு பயப்படும். அதுக்கப்புறம் மேடம், இப்போ இந்த கரகாட்டம் இந்த கலையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் ஆளா, இல்லை பரம்பரை கரகாட்டம் பண்ணுறது தான் அந்த குடும்பம்? இல்லை, நம்ம ஜென்ரேஷனாக தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஜென்ரேஷனில் நானும் ஒரு என்னோட பொண்ணுங்க அதுக்கப்புறம் வரணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அக்செப்டட், இல்லைனாலும் அவங்களோட விருப்பம். ஓகே மேடம், இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரீங்க. இப்போ ப்ரோக்ராமில் இருக்கும்போது ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க, நீங்கள் நார்மலாக வெளியில் போகும்போது ஒரு கண்ணோட்டம். இப்போ நீங்கள் நார்மல் இந்த லைஃப் வெளியே வரும்போது உங்களை அதே அந்த கரகாட்டம் அந்த கண்ணோட்டத்திலே பார்க்குறாங்களா, இல்லை சாதாரண ஒரு பெண்ணாக பார்க்குறாங்களா? இல்லை சார், அந்த மாதிரி பார்க்குறது இல்லை. உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே
உங்கள் பொண்ணுங்க நல்லா இருக்குங்களா, உங்கள் பொண்ணுங்க 2 பேர் நல்லா இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் போகிறாங்களா, எத்தனை படிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, அப்படி தான் விசாரிக்கிறாங்க. ஸோ நார்மலாக தான் பார்க்குறேன். சூப்பர் சூப்பர். அவங்களோட குடும்பத்துல உங்களோட ஒரு ஆள் உறுப்பினரா மாதிரி. ஆமாம் சேர்த்துக்கிட்டாங்க. ஆமாம், எங்கே பார்த்தாலும் இங்கேயே நிறைய பேருக்கு எங்கே பார்த்தாலுமே உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, பொண்ணுங்க நல்லா ஏதாவது சாப்பிட்றீங்களா வரீங்களா, அப்படிதான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்ப கரகாட்டம்ன்ற வந்து அந்த அந்த கலையை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. உங்களை வந்து ஒரு குடும்பத்துல உறுப்பினரா சேர்த்துக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. நீங்க வந்து ஒரு கலைஞர் மேடம். இப்போ இந்த கலையை வந்து உங்களோட அடுத்த சந்ததி, அதாவது தட் மீன்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா உங்க ஃபேமிலி சொல்லலை, கலையை வந்து நம்ம வந்து அடுத்து வேற ஒருத்தவங்களுக்கு கடத்தணும். அது வேற ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, வேற ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த விதத்துல நீங்க ஒரு கலைஞரா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த கலைக்குள்ளே வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து கற்றுக்கிட்டு நான் இங்கே வரல. நான் ஒரு ஸ்கூல் போய் கற்றுக்கல, ஏதோ ஆட தெரியும், அதை வச்சு தான் நான் உள்ளே வந்தேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ என்கிட்ட வந்து அவங்க கற்றுக்க முடியாது. ஸோ எங்கே கற்றுக்கணுங்கிற வழிகாட்டி அவங்கள நான் அனுப்பியிருக்கேன். எங்கே போய் நீங்கள் கற்றுக்கிட்டா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும், நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டா ப்ரொசீஜரோடு கற்றுக்குருவீங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டுதல்களோட என்கிட்ட கேட்குறவங்கள நான் அனுப்பியிருக்கேன். அங்கே போய் ஜாயின் பண்ணுங்க, அங்கே கேட்டுக்கோங்க, அங்கே பழகுங்க அப்படின்னு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேடம் இது வேணாலும் எடுத்துக்கலாம் கொஸ்டின்ஸ். இப்போ நிறைய கரகாட்ட கலைஞர்கள் வந்து ஊருக்கு இருப்பாங்க. ஊர்ல யாரோ ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. பட் நீங்க வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகி எல்லாருக்கும் தெரியும், நான் வடலூர்ல இருக்கேன், நீங்க மதுரையில இருக்கீங்க, உங்களுடைய பேர் பரமேஸ்வரி அப்படின்ற பேர் வந்து எங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு சம்திங் இருக்கு, ஏதோ உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெஷல் என்னங்க, ஸ்பெஷல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நானும் பண்ணுறேன். நான் ஒன்றும் வித்தியாசமாலாம் எதுவுமே பண்ண கிடையாது. மக்கள் அவங்களுக்கு வந்து பிடிச்சி போச்சு அப்படின்னா அது ஏன் பிடிச்சிச்சு என்னன்னு எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக எங்கே பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டியான்னு கேட்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கெலாம் முக்கியமான ரீசன்ஸ்லாம் நீங்கள் தான். இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், மீடியா தான் உண்மையிலே பெரிய விஷயமா. அது அவங்க மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இதுக்கு எந்த எஃபர்ட்டும் நான் போடவே இல்லை, நான் எதுவுமே பண்ணல, எனக்கு தெரியல. எங்கோ இருக்கிறவங்களுக்கும் என்ன தெரிஞ்சிருக்குன்னா அது. ஓகே மேடம். இப்போ அதே கலைஞர்கள் அங்கங்கே இருக்கும்போது இப்போ நீங்க வந்து இப்போ எல்லாருக்கும் ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கலையில வந்து நீங்க வந்து உங்களோட இலக்கு அடைஞ்சிட்டீங்கன்றது அர்த்தம் என்னோட அர்த்தம். அதை பத்தி நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? தெரியல, அப்படி ஒரு இலக்கும் நான் அடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்படி தோணுது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி இல்லை, நான் அந்த எந்த இலக்கும் நான் அடையல. எல்லாரும் விரும்புறது அதானே, நம்ம கலைஞர் ஆடுனாக்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஆடுறத இந்த எவ்வளோ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் ரசிச்சுட்டு இருக்காங்க. பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லும்போது அவங்களா அப்படின்னு டக்குன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ரீச் ஆகிருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களுடைய கலைக்கு வந்து நீங்கள் வந்து அதில் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு தானே அர்த்தம். இல்லைங்க, வெற்றிங்கிறது வந்து அதுக்கு எண்டே கிடையாது. நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம சோப்பு டப்பா வாங்கினாலும் வெற்றி தான், கப்பு வாங்கினாலும் வெற்றி தான். கப்பு வரைக்கும் இருக்குல்ல. கரகாட்டத்துக்குள்ள உள்ள நுழையிற புதுசாக வர கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் ஒரு கலைஞர் என்ற பேர். எங்களுக்கு அப்புறம் புதுசாக இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ளே வர கலைஞர்களுக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. நீங்கள் இந்த தொழிலுக்கு என்ன நோக்கத்தோடு வரீங்க, எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குது, நான் வந்து பணம் சம்பாதிக்கணும், எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குது, நான் இந்த தொழிலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வரீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்கு மட்டும் பாருங்கள். இல்லை பிடிச்சி உள்ளே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் தாராளமாக செய்யலாம். இவங்க அது சொல்கிறாங்க, அவங்க இது சொல்கிறாங்க, 1000 பேர் 1000 சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக்காமல் உங்களோட ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் ஒரு இடத்த வச்சுருப்பார். நீங்கள் அந்த இடத்துக்கு சீக்கிரம் போய் சேருங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் அதை மைண்டில் வாங்காமல் போயிட்டே இருக்கு. இப்போது நம்ம வந்து ப்ரோக்ராமில் பார்க்கும்போது நம்மளை ரசிக்கிற அதே மனிதர்கள் நம்மளை வந்து ரியல் லைஃப்பில் ஆமாம் அது கரகாட்ட ஆடுற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா? இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கான பதிலடி என்ன இருக்கும்? எப்படி சொல்கிறது, ப்ரோக்ராம்லேயும் நான் தான், ரியல் லைஃப்லேயும் நான் தான். ஸோ அவங்க என்னை வந்து ரசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் அந்த இன்னும் ஒரு பொண்ணு தான், வேலைக்காக அந்த பொண்ணு வந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சாலே போதுமா. அவங்க எனக்கு என்னோடய லைஃப்பை பார்த்து அவங்க எனக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல தேவையில்லை. இன்னும் வருது அந்த பொண்ணோட வேலையை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு போகுது அப்படின்னு நினச்சாலே போதும். நார்மலாக எல்லா பொண்ணுங்களையுமே அவங்க வேலைக்கு வராங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும், அவங்க வீட்டில் இப்படி தான் இருப்பாங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல இப்படி தான் இருப்பாங்கிற மைண்ட் செட் இருந்தாலே. நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, கலைக்கு வந்தாலும் கலையை மட்டும் ரசிங்க அப்படி சொல்ல வரீங்களா? அப்படி இல்லை, அப்படி ரூடா இல்லை, கலையை ரசிக்கணும். எங்களை ரசித்தா தானே அந்த கலை அவங்களுக்கு வெளியே தெரியும். கலைனா கலை மட்டும் உங்களுக்கு தெரியாது இல்லை, எங்கள் மூலமாக தானே கலை உங்களுக்கு தெரியுது. கலையை ரசிங்க,
கலை முடிச்சு நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணா எங்களை பார்த்தோம். கண்டிப்பா உங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப பக்குவமா இருக்கு, கொஞ்சம் பணிவா இருக்குது. அப்ரிஷியேட் மேடம். தேங்க்யூ. எங்களுக்காக எங்களுடைய நேரத்தை வீணடிச்சு எங்களுக்காக நீங்கள் பேசுனதுக்கு, எங்களுக்காக அந்த உங்களுடைய ஷேர் பண்ணது, உங்களுடைய ஃபீல்ஸ் ஷேர் பண்ணது, உங்களுடைய சாரல் யூடியூப் சேனல் சார்ந்ததாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நீங்களும் வந்து நேரமாக நான் உட்காந்துருக்கேங்கிறதுக்காகவே சீக்கிரமாகவும் முடிச்சிருக்கீங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இல்லாமல் சீக்கிரம் முடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் சாரதி சேனல் வந்து நானும் தேங்க்யூ சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ.